சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ அனுதினமும் அன்றாட உன் வேலைகளை சரிவர செய்து உன் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நான் உன்னிடம் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? உன்னை தினமும் ஒளிந்திருந்து ரசித்து நோட்டமிடும் நபர் யார் என்று உன்னிடம் சொல்லவே உன் சாயப்பா நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் சொல்வதை நீ நன்றாக கேள். தினமும் நீ செல்லும் இடத்தில் அனுதினமும் உன்னை நோட்டமிடும் அந்த நபர் யார் தெரியுமா? உன் அன்பிற்கும் உன் பாசத்திற்கும் உன் காதலுக்கும் தகுதியான உன் துணையே உன்னை மறைந்திருந்து நோட்டம் விட்டு உன்னை ரசித்து கொண்டிருக்கிறார். அவரால் உன்னிடம் உன் முன்னே நேரில் வர இயலாமல் உன்னை பின்தொடர்ந்து உன்னை நோட்டமிட்டு வருகிறார். இதை தெரியாமல் நீயும் இருக்கிறாய். அதனால் தான் நான் உன்னிடம் இதை சொல்ல வந்தேன். உன் ஞாபகம் அவர் மனதில் அலையாய் அடித்து கொண்டு இருக்க அவர் தினமும் உன்னை காண விடுகிறார். நேரில் வந்து நின்றால் நீ என்ன சொல்வாய் என்ற தயக்கத்திலும் பயகத்திலும் அவர் உன் முன்னே வந்து நிற்க தயங்குகிறார். நீ சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை எடுத்து உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். அப்பொழுது உன் துணைக்கு நான் தைரியம் கொடுத்து உன் முன்னே வந்து நிற்கச் செய்வேன். அப்பொழுது மனதார உன் துணையை ஏற்றுக்கொள். எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் பழைய நிகழ்வுகளை மனதில் வைத்து கொள்ளாமல் புன்னகையோடு வரும் உன் துணையை நீ ஏற்றுக்கொள். இதை நான் உன் சாயப்பா அனுதினமும் சொல்கிறேன். வரும் உன் துணையை ஏற்றுக்கொள் என்று. ஆனால் நீயோ, சாயப்பா நீங்கள் சொல்கின்றீர்கள், ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே என்று எதற்கும் அதன் காலம் நேரம் வர வேண்டும் அல்லவா? அப்பொழுது தானே அதை செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த நேரம் வந்து உன் துணையின் மனதில் மாற்றம் வரவழைத்து இப்பொழுது உன்னை பின்தொடர்ந்தும் உன்னை நோட்டமிட்டு கொண்டும் இருக்கிறார். இது விரைவில் பலப்பட்டு நேரில் தைரியத்தோடு வந்து நின்று உன்னுடன் வாழ சம்மதம் என்று அவர் தெரிவிப்பார். நீ தைரியமாக இரு. மனதை போட்டு எந்த நேரத்திலும் இதை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதே. உன்னுடன் உன் சாயப்பா இருப்பதை நம்புகிறாய் அல்லவா? அப்பொழுது நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? இதை நான் பார்ப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் அந்த குழப்பத்தை விட்டுவிட்டு உன் வேலையை கவனி. இப்பொழுது உன் அருகில் வரை வந்த உன் துணை திடீரென்று அதிர்ஷ்டம் வந்து உன் கண் முன்னே வந்து நிற்க வைப்பேன். அந்த நேரம் வந்துவிட்டது, அந்த காலமும் வந்துவிட்டது. நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதை உன் சாயப்பா பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் இருவரும் இணைந்து எனக்கு நன்றி சொல்ல என் ஆலயம் வருவீர்கள் குழந்தையே. அந்த நிகழ்ச்சியை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விரைவில் உன் துணையுடன் நீ என்னை காண வருவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.